தஞ்சாவூர். பெரிய கோயிலின் உயரமான கோபுரம் வானத்தை தைவருகிறது போல் அதன் அடியில் ஒரு மனிதன் சிந்திக்கிறான். இவன்தான் பேரரசர் ராஜராஜ சோழன். அவர் கட்டிய மாபெரும் கோயில் முடிந்துவிட்டது. ஆனால் அவர் மனதுக்கு மட்டும் எங்கேயோ ஒரு அழுத்தம். ஒரு நாள் இரவு ஒரு வயதான பிச்சைக்காரர் போல் காணப்படும் ஒருவன் கோயிலின் வாசலில் வந்து நின்றான். நான் பிச்சை கேட்கவில்லை, ஒரு வார்த்தை மட்டும் பேசணும் மன்னரோட. ராஜராஜர் ஆச்சரியத்துடன் அவரை நோக்கினார். இந்த கோயிலில் நீங்க ஒரு கல்ல வைக்கிறீங்க, தயவு செய்து அதை கேட்டு பாருங்க. ராஜா சிரித்து கேட்டார். அது ஒரு கல் தான், அதுல என்ன விசேஷம்? வயதானவன் மெதுவாக சொன்னான். அது என் மகன் செதுக்கிய கல். வேலை முடிஞ்சதும் அவன் உயிர் மட்டும் அங்கேயே நின்னுடுச்சு, உடம்பு மட்டும் வீட்டுக்கு வந்தது. இந்த கோயிலில் நெருங்க முடியாத உயிர்கள் நிறைய இருக்குது மன்னா. அந்த கல்லில் உயிர் இருக்கு. அந்த வார்த்தைகள் ராஜராஜ சோழனின் இதயத்தில் புயலை ஏற்படுத்தின. அவர் மறுநாள் அரசவையில் ஒரு உத்தரவு பிறப்பித்தார். இந்த கோயிலில் வேலை செய்த ஒவ்வொரு பணியாளியின் பெயரும் அவருடைய வம்சமும் இந்த கோயில் சுவரில் பொறிக்கப்பட வேண்டும். அப்படித்தான் வரலாற்றில் முதல் முறையாக ஒரு மன்னன் தொழிலாளியின் பெயரை கல்லில் எழுதியவரானார். இசை மெல்ல உணர்ச்சி பூர்வமாக உயர்கிறது. இதுதான் உண்மையான பேரரசன். படைமையின் பெருமை மட்டுமல்ல, பணியையும் உழைப்பையும் மனித உயிரையும் மதிக்கும் மகா மன்னன் ராஜராஜ சோழன். கல்லில் கோயில் கட்டலாம், ஆனாலும் உயிரில் தான் இறைமைகள் நிலைக்கின்றன. வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வரலாற்று பொக்கிஷங்களை தமிழில் அறிந்து கொள்ள